ஒவ்வொருவரை நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கிற தெய்வமாக இந்த இடத்திலே வந்திருக்கிறீரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் நீர் வந்திருக்கிறீரே, ஒவ்வொருவருக்கும் விடுதலை வாழ்வு கொடுக்கிற தெய்வமாய் நீர் வந்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவை போற்றுங்கள், அல்லேலூயா. 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 இயேசுவை போற்றுங்கள், இயேசுவை போற்றுங்கள், அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள், அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள், அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். மீண்டுமாக இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், அல்லேலூயா. பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நேரத்தில் எங்கள் மத்தியிலே அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். இயேசுவை பாடுங்கள், இயேசுவை பாடுங்கள், அல்லேலூயா. இயேசுவை பாடுங்கள், அல்லேலூயா. இயேசுவை பாடுங்கள், அல்லேலூயா. இயேசுவை பாடுங்கள். ஆண்டவரின் பாதத்துக்கு எங்களை கொடுக்கிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் எங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு சுவாமி வாக்கு பண்ணின பரிசுத்த வல்லமை இறங்கி வரவும், அந்த தேவ அக்னி நம் சரீரத்தை நிறைக்கும் போது, நம் ஆத்துமாவை நிறைக்கும் போது, நம் இருதயத்தை ஆளுகை செய்யும் போது, அந்த உன்னதமான கடவுளுடைய சமூகத்தில் நாம் நின்று அவர் இருக்கிற கடவுள், வாழ்கிற கடவுள், அதிசயங்களின் தேவன் என்பதை நாம் அறியும் போது, நம்முடைய சொந்த வாழ்க்கைக்குள்ளும் ஒரு பெரிய அபிஷேக ஆவியின் அனுபவம் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கும் அவர் பாதத்தில் நாம் ஒரு சொற்ப பேராகிலும் இந்த மாலை ஆராதனையில் எங்களை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். நம்முடைய 2 கரங்களை உயர்த்தி அந்த இயேசுவின் பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அப்பா என்று அவருடைய பெயரை நாம் கூப்பிடலாம். தகப்பனே என்று சொல்லி கூப்பிடலாம். அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் உன்னதமான கடவுள். கரங்களை உயர்த்தி எங்களை ஒப்பு கொடுத்து நம்முடைய மனசை திறந்து, இதயத்தை திறந்து அப்பா என்ற அவருடைய பெயரை சொல்லி அவரை உச்சரிப்போம், கூப்பிடுவோம், ஸ்துதிப்போம். ஸ்துதிகளின் மத்தியிலே நம் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? இதயத்தை திறந்து, வாயை திறந்து, ஜபத்தின் ஆவியினாலே ஏவப்பட்டு ஸ்துதிப்பீர்களா? கரங்களை உயர்த்தி அப்பா
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்துதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபத்தின் ஆவி ஊற்றும்படி ஸ்துதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒருமனப்படுங்க எல்லாரும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதயத்தை திறந்து ஜெபிங்க. வாய்களை திறந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை, உம்முடைய ஆற்றலை, அபிஷேகத்தை ஊற்றும் எங்கள் மேலே. பரிசுத்த வல்லமையை ஊற்றுங்கப்பா. பரிசுத்த வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. அக்னி வல்லமை ஊற்றுங்கப்பா. அக்னி வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. எங்களை உமக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஊற்றுங்கப்பா. ஊற்றுங்க 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 ஊற்றுங்க. எல்லாரும் அக்னி பொழிய ஜெபிங்க. மனசை திறந்து, இதயத்தை திறந்து ஒப்பு கொடுத்து ஜெபிங்க எல்லாரும். யாரும் உங்களை கட்டி வைக்க வேண்டாம், பூட்டி வைக்க வேண்டாம். ஸ்துதிகளுக்கு நாவை திறங்க, வாயை திறங்க. ஸ்துதிகளுக்கு, ஜெபத்துக்கு வாயை திறங்க. ஜெபத்தின் கட்டுகள், ஜெபத்தின் தடை கட்டுகள் எல்லாம் முறிந்து போகட்டும். ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரம் உயர்த்தி ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்திங்க எல்லாரும். ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிங்க. அக்கினி இறங்கட்டும் இந்த இடத்துல. ஒருமனப்படுங்க எல்லாரும். தேங்க்யூ. கண்களை மூடி ஒப்பு கொடுங்க உங்களை. தேங்க்யூ. கண்களை மூடி ஒப்பு கொடுங்க உங்களை. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்படுங்க ஜெபத்துல. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அக்கினி வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. தடைகள் எல்லாம் முறியட்டும். ஜெபிங்க எல்லாரும். குரல் எழுப்பி ஜெபிங்க. தடைகள் முறியட்டும். தடைகள் முறியட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. நன்றி 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 தகப்பனே. ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி 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 நன்றி. பெந்தெகோஸ்தே நாளிலே அன்றைக்கு ஸ்துதித்த பொழுதுதானே, ஜெபித்த பொழுதுதானே ஆவியின் வல்லமை இறங்கியது. இன்றைக்கும் ஸ்துதித்து பாருங்க, ஜெபித்து பாருங்க. ஆவியின் வல்லமையை காண்பீர்கள். ஒருமனப்படுங்க ஒருமனப்படுங்க ஒருமனப்படுங்க. எல்லாரும் ஒருமனப்படுங்க. ஸ்துதித்து கொண்டே இருங்க. சோர்ந்து போக வேண்டாம். ஸ்துதிங்க. வாய்களை திறந்து ஸ்துதிங்க. வாய்களை திறந்து ஸ்துதிங்க. அப்பா என்று கூப்பிடுங்க. தகப்பனே என்று கூப்பிடுங்க. வல்லவரே என்று சொல்லுங்க. நல்லவரே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஊற்றுங்க தகப்பனே. ஊற்றுங்க ஆவியை. ஊற்றுங்க தகப்பனே. வல்லமையை ஊற்றுங்க அப்பா. தகப்பனே ஊற்றுங்க வல்லமையை. அக்கினி வல்லமை ஊற்றுங்க ஆண்டவரே. பெந்தெகோஸ்தே நாளாக மாற்றுங்கப்பா. ஊற்றுங்க வல்லமையை. தேங்க்யூ லார்ட். ஊற்றுங்க தகப்பனே. நன்றி அப்பா. ஊற்றுங்கப்பா. ஊற்றுங்க ஊற்றுங்க தகப்பனே. ஊற்றுங்க ஐயா. ஊற்றுங்க. பரலோக வல்லமை ஊற்றுமே. பரிசுத்த வல்லமை ஊற்றுமே. பரலோக வல்லமை ஊற்றுமே. பரிசுத்த வல்லமை ஊற்றுமே. ஆவியின் வல்லமை ஊற்றுமே. அபிஷேக வல்லமை ஊற்றுமே. பரலோக வல்லமை ஊற்றுமே. பரிசுத்த வல்லமை ஊற்றுமே. பரலோக வல்லமை ஊற்றனுமே. பரிசுத்த வல்லமை ஊற்றனுமே.
ஆவியின் வல்லமை ஊற்றணுமே, ஆவியின் வல்லமை ஊற்றணுமே, அபிஷேக வல்லமை ஊற்றணுமே, அபிஷேக வல்லமை ஊற்றணுமே. கரங்களை உயர்த்தி பரலோக வல்லமை ஊற்றணுமே, பரிசுத்த வல்லமை ஊற்றணுமே. கரங்களை உயர்த்தி பரலோக வல்லமை ஊற்றணுமே, பரிசுத்த வல்லமை ஊற்றணுமே, ஆவியின் வல்லமை ஊற்றணுமே, ஆவியின் வல்லமை ஊற்றணுமே. ஐயா அபிஷேக வல்லமை ஊற்றணுமே, அபிஷேக வல்லமை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படியே ஒருமனப்பட்டு அபிஷேகத்தோடு பாடுங்க. பரலோக வல்லமை ஊற்றணுமே, தேங்க்யூ. பரிசுத்த வல்லமை ஊற்றணு. ஒருமனப்பட்டு திரும்பவும் பாடுங்க. பரலோக வல்லமை ஊற்றணுமே, பரிசுத்த வல்லமை ஊற்றணுமே, ஆவியின் வல்லமை ஊற்றணுமே, ஆவியின் வல்லமை ஊற்றணுமே. ஐயா அபிஷேக வல்லமை ஊற்றணுமே, அபிஷேக வல்லமை ஊற்றணுமே, பரலோக வல்லமை ஊற்றணுமே, பரிசுத்த வல்லமை ஊற்றணுமே. எல்லோரும் பரலோக வல்லமை. ஓ தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். ஊற்றுங்க பரிசுத்த. எல்லாரும் ஒருமனப்பட்டு அபிஷேகத்தோடு பாடுங்க, அபிஷேகத்தோடு பாடுங்க. எல்லாரும் ஒருமன பண்ணுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடுவீங்களா? ஓ நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ. அபிஷேக வல்லமை ஊற்றணுமே, அபிஷேக வல்லமை ஊற்றணுமே. ஐயா ஆவியின் வல்லமை ஊற்றணுமே, ஆவியின். ஓ தேங்க்யூ. ஓடிங்க பரலோக. தேங்க்யூ, தேங்க்யூ டாடி. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. தகப்பனே, தகப்பனே எல்லாரும் ஒருமனப்பட்டு தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. அவர் ஊற்றுவார் உங்க மேல, ஊற்றுவார். தேங்க்யூ. தண்ணீரை துடைக்கிற தேவன். தேங்க்யூ. பரலோக வல்லமை ஊற்றணுமே, பரிசுத்த வல்லமை ஊற்றணுமே, ஆவியின் வல்லமை ஊற்றணுமே, ஆவியின் வல்லமை ஊற்றணுமே, அபிஷேக வல்லமை ஊற்றணுமே, அபிஷேக வல்லமை ஊற்றணுமே. பரலோக. அப்படியே கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. பரிசுத்த வல்லமை ஊற்றணுமே, பரலோக வல்லமை. எல்லாரும் கரங்களை தட்டி பாருங்க, கரங்களை தட்டி பக்தியோடு. anointing. Thank you அப்பா, thank you Lord. anointing ஓட பாடுங்க, பரலோக anointing ஓட பாடுங்க. thank you, thank you Lord. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. thank you Lord. you are my Lord, you are the Lord, you are the Savior,
You are the Lord. You are the Savior. You are the Lord. You are the Savior. Thank you. Thank you. You are the Lord. Thank you, Lord. You are the Lord. You are the Savior. You are my Lord. You are my Savior. You are my salvation. Thank you. Thank you. Pouring the Spirit upon us. Thank you, Lord. Touch your children with your power. Fill your children with your power. An anointing may come upon your children. Let the power of the Spirit of God anoint us. Let the Spirit of God fill us right now. Right now. Right now. Yes, the power. Yes, the power. Yes, the power. Fill your children, Lord, with anointing. With anointing. Oh, the anointing. With anointing. Come upon. Fill us, Lord. Thank you. Thank you, Lord. Thank you. ஊற்றுங்கப்பா. Thank you. உற்சாகத்தோடு பாடுங்க பிள்ளைகளே. anointing-ஓடு பாடுங்க. Thank you. Thank you, Lord. நன்றி அப்பா. நன்றி. அப்பா. Thank you. Thank you, Lord. Thank you. Thank you, வல்லமை ஊற்றணுமே. Thank you, Lord. Thank you, Lord. Thank you. Thank you. இயேசு ராஜா, இதோ இன்றைக்கும் உடைய பாதத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பு கரத்துல வைக்கிறேன் சுவாமி. இருதயத்தை பிளந்து வார்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவரே இருக்கு. இந்த பிள்ளைகளுடைய மனசின் ஆழத்துல இருக்கிறதை காணக்கூடியவர் நீங்க ஒருவர் தானப்பா. இதோ உங்க பாதத்துல வந்து நிற்கிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் உங்களுடைய கருத்துல வைக்கிற சகல சத்ராதிகளையும் முறித்து போடுகிற, வாதைகளின் கட்டுகளை முறித்து போடுகிற, சாத்தானின் கொடுக்குகளை முறித்து போடுகிற, அவமான கட்டுகளை முறித்து போடுகிற பலத்தின் ஆண்டவர் நீங்க தானப்பா. விடுதலையின் தேவன் நீங்க தான் ஆண்டவரே. உன்னதமான கடவுள் நீங்க தானப்பா. இந்த நேரத்திலுமாக உம்முடைய பரிசுத்த நாமத்தை சொல்லி உம்முடைய பிள்ளைகளை அதே அனாயிண்டிங், அதே அபிஷேகம், அதே வல்லமை இன்றைக்கு இப்போது நிறைக்கும்படி ஜெபிக்கிறேன். சகல வியாதியின் கொடுக்குகளையும் முறித்து போடுகிறவரே, உம் பிள்ளைகளின் சரீர நோய்களை முறித்து போடும் அப்பா. அவமான கட்டுகளை முறித்து போடுகிறவரே, உம் பிள்ளைகளின் இருதயத்தின் பாரங்களை முறித்து போடும் ஆண்டவரே. ஜெபத்தின் வல்லமையை உம்முடைய பிள்ளைகள் காணும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த வல்லமை இறங்கி உம் பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும். இப்போதே ஆளுகை செய்யட்டும், இப்பவே ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. பொல்லாத சத்ராதியை விலகி ஓடு என்று சொல்லுகிறேன். வியாதியின் கொடுக்க விலகி ஓடு என்று சொல்லுகிறேன். தீமையின் கொடுக்க விலகி போ என்று சொல்லுகிறேன். சகல சத்ராதிகளை விலகி போ என்று சொல்லுகிறேன். எல்லா தீய ஆவியின் கட்டுகளும் விலகி ஓடட்டும் என்று சொல்லுகிறேன். பொல்லாத தீய ஆவியின் தொல்லைகள் எல்லாம் வெளியேறட்டும் என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you. Thank you. பரலோக வல்லமை ஊற்றணுமே, பரிசுத்த வல்லமை ஊற்றணுமே, ஆவியின் வல்லமை ஊற்றணுமே ஐயா, அபிஷேக வல்லமை ஊற்றணுமே. Hallelujah. 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 அமர்ந்திருப்போம். இயேசு ஆண்டவருக்குள்ளே பிரியமாயிருக்கிற பிள்ளைகளே, பெரியவர்களே, ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சொற்ப நேரத்திலும் அவருடைய பாதத்திலே
அவருடைய பரிசுத்தமான கல்வாரி பலியிலே உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்க நாம வந்திருக்கிறோம். இயேசு ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய உயிருள்ள வசனம் நமக்கு வாழ்வு கொடுக்கும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறபடினாலேதான் இந்த சொற்ப திடீர் தகவலை கேட்டும் நீங்கள் வாஞ்சியோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. எனவே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையில இருந்து ஒரு சிறிய காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டில நான் கனடாவுக்கு வருவதற்கு திட்டம் இருக்கவில்லை. இது ஒரு திடீர் விஜயம். 5 நாள் பயணம். நான் மான்ட்ரியலிலே ஒரு இத்தாலியன் சர்ச் ஒன்றிலே அவருடைய அழைப்பின் பேரிலே தான் வந்தேன். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் பணி முடிந்து நாளைக்கு என்னுடைய பிளைட். எனவே மான்ட்ரியலிலிருந்து இங்கு வந்துதான் நான் போக வேண்டியிருந்தபடியினாலே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களோடு ஒரு கொஞ்சம் இயேசுனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம் என்கிற வாஞ்சியோடு சில ஏற்பாடுகளை செய்தோம். அது ஒரு திடீர் ஏற்பாடாக இருந்தாலும் ஒரு சில ஆயத்தங்களையாவது செய்து ஒரு சிலருக்காவது அந்த தகவலை கொடுத்து நீங்கள் இங்கு வரும்படி செய்த ஆண்டவருடைய ஆவியின் ஏவுதலினாலே செயல்பட்டவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசுவை பாருங்க, அவர் ஒரு கடவுள், அவர் ஒரு தெய்வம். அப்படி இருந்தும் அந்த இயேசு ஜெபம் பண்ணுறார் பாருங்க. He is God, but he was praying all the time. இயேசுவுக்கு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்கல, தேவையில்ல அவருக்கு. அவர் ஒரு கடவுள். எந்த மனிதன், எந்த சக்தி, எந்த தீமை இயேசுவை நெருங்க முடியும்? எதுவுமே நெருங்க முடியாது, எதுவுமே நெருங்க முடியாது. அப்படி இருந்தும் பாருங்க, பைபிள் சொல்லுகிறது இயேசு ஜெபம் பண்ணினார், இயேசு ஜெபித்தார். இயேசுவிடம் ஒரு ஜெப வல்லமை இருந்தது. இயேசுனுடைய ஜெபத்துக்கு ஒரு சக்தி இருந்தது. பைபிளில நான் பல இடங்களிலே வாசிக்கிற பொழுது அநேகமாக இயேசு ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு பெரிய ஒரு ஜெபம் சொல்லுவார். அவர் ஜெபம் பண்ணாம ஜெபத்திலே தன்னுடைய நேரத்தை தன்னுடைய பிதாவோடு பேசாமல் அவர் எதுவுமே பண்ணி நடக்கலை. அவர் தகப்பனோடு பேசிவிட்டு ஒரு காரியத்தை செய்கிற பொழுது ஒரு பெரிய மலை, ஒரு பெரிய வல்லமை புறப்படும், ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியம் அந்த இடத்துல நடக்கும். இயேசு ஜெபித்திருக்கிறார் என்று நிச்சயமாக நீங்க பைபிளில் வாசித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நான் நம்புகிறேன். இயேசு ஜெபித்த ஒரு சில சந்தர்ப்பங்களாவது உங்களுக்கு தெரியும் என்று. தெரியுமா உங்களுக்கு? இயேசு ஜெபித்த சந்தர்ப்பங்கள் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? பைபிள்ல இருந்து தெரியுமா உங்களுக்கு? என்ன சந்தர்ப்பம்? ஏதாவது ஒரு சந்தர்ப்பம்? எங்க சீடர்களை தெரிவு செய்யும் பொழுது இயேசு ஜெபம் பண்ணினார். வேறு கெத்சமனி தோட்டத்திலே இயேசு ஜெபம் பண்ணினார். மார்க் நற்செய்தி 13:34. சீடர்களை தெரிவு செய்யும் போது ஜெபம் பண்ணினார். லூக்கா நற்செய்தி 6:12. வேறு உலகம்